அனைவருக்கும் வணக்கம். வாழ்வில் சில நேரம் தொடர் கஷ்டங்கள் வரலாம். அவற்றை நம்பிக்கையுடன் சந்தியுங்கள். மனம் தளராதே. அவைதான் நாளை நாம் பெறப்போகும் வெற்றியின் படிக்கட்டுக்கள். நிராசையாகி போனாலும் பரவாயில்லை. எப்போதும் உயர்ந்த இலக்குகளை குறிவையுங்கள். உன் எண்ணம் விண்ணைத் தொட வேண்டுமென்றால் உன் வியர்வை மண்ணைத் தொட வேண்டும். நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை. நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும். நீ உறுதியாக இருந்தால். வெற்றியை தேடி நீ செல்லாதே. உன் மீது முழு நம்பிக்கை வை. வெற்றி உன்னை தேடி வரும். வாய்ப்புகள் விலகும் போது அதை எண்ணி கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து முயற்சி செய். மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. விதி ஒரு கதவை மூடும் போது நம்பிக்கை இன்னொரு கதவை திறக்கும். நீ வலிமையாக இருக்க வேண்டுமென்றால் துன்பங்களை தனியாக எதிர்கொள்ள கற்றுக்கொள். சுமக்கும் வரைதான் பாரம், சுமந்து விடுங்கள். கடக்கும் வரைதான் தூரம், கடந்து விடுங்கள். மற்றவர்கள் உன்னை கீழே வீழ்த்த முயன்றால் நீ அவர்களுக்கு முன்னே இருக்கிறாய் என்று அர்த்தம். எங்கே நாம் அதிகம் காயப்படுகிறோமோ அங்கேதான் நம் வாழ்க்கையின் பாடம் தொடங்குகிறது. அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. அதற்கு பல தோல்விகளும் சில துரோகிகளும் தேவை. பிரச்சனைகள் என்பவை சிறு கற்கள் போன்றவை. கண்ணின் அருகில் வைத்தால் நம்முடைய பார்வையை மறைத்துவிடும். தடைகளை தட்டி கழிப்பதை விட தகர்த்து விடுவதுதான் புத்திசாலித்தனம். சோர்வு உன்னை சோர்வடைய செய்துவிடக் கூடாது. அதிலிருந்து விலகி நிற்பதோடு சோர்விற்குரிய காரணத்தை கண்டறிந்து விளக்கவும் கற்றுக்கொள். எதிர்காலம் பற்றி வீணாக சிந்திக்காதே. உனக்குரிய கடமையை துணிவுடன் செயல்படுத்து. வெற்றியோ தோல்வியோ எது வரினும் ஏற்றுக்கொள். வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும். தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். தோல்விக்கு இதயத்தில் இடம் கொடுக்காதே. வெற்றிக்கு தலையில் இடம் கொடுக்காதே. வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது. தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. முதலில் கற்றுக்கொள்வோம், பிறகு பெற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.